வணக்கம். அற்புதமான பயிற்சி பாகம் 6. இந்த 4 பயிற்சியை செய்பவர்கள் கண் துடிக்கும் சமயங்களில் செல்போன்களை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். இந்த பயிற்சி செய்வதனால் இரத்தங்கள் அதிகமாக சுரப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போன்று மூச்சு குழாய்கள் உள்ள அடைப்புகள் அனைத்தும் சரியாகும். இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகள் அனைத்தும் சரியாகும். அதனால் உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும் மற்றும் உடலில் உள்ள இன்சுலின் சுரப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால் உங்களுக்கு பசி அதிகமாக எடுத்து நல்ல உணவு எடுத்துக்கொள்வீர்கள். அதாவது வயதானவர்கள் குறைவாக இதுவரை சாப்பிட்டு கொண்டிருப்பீர்கள், இப்போது நன்றாக சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு உணவு அதிகம் எடுத்துக்கொள்வதனால் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இதனால் என்ன பலன் என்றால் உங்களுக்கு விந்துக்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பயிற்சி செய்து நல்ல பலன்களை உணருங்கள். அதே போன்று பெண்கள் தரையில் படுக்கும்போது மார்பு பகுதி தரையில் படக்கூடாது, அடிவயிறு பகுதி மட்டும் பட வேண்டும். பிறகு கைகளை இப்படி வைத்து நேராக வைப்பதனால் உங்கள் எடை முழுவதும் மேலே கைகள் பகுதியில் வந்து இருக்க வேண்டும். அதாவது மார்பு பகுதி கீழே படக்கூடாது. இப்படி படுத்துக் கொள்ளுங்கள். கைகளை இப்படி வையுங்கள். உள்ளங்கை தரையில் படக்கூடாது. உள்ளங்கை தரையில் இப்படி படக்கூடாது. சாதாரணமாக இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை இப்படி விரித்து வைக்க வேண்டும். தரையில் இப்படி படுக்கக்கூடாது. மார்பு பகுதி தரையில் படுவதனால் உங்களின் அழகு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தரையில் படுக்கும்போது மார்பு பகுதியை, அதாவது பொதுவாகவே பெண்கள் தரையில் கவுந்து படுக்கும்போது மார்பு பகுதி தரையில் படும் வண்ணம் படுக்காதீர்கள். இது உங்கள் அழகை சீரழிக்கும். இந்த பயிற்சிகள் அனைத்தும் செய்து நல்ல பலன்களை பெறுங்கள். வணக்கம்.